Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, நம்ம வந்து 6th standard maths term 2 chapter 3 தான் பார்க்க போறோம். சோ அதுல வந்து exercise 3.1ல 4th sum பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து description boxல கொடுக்கிறேன். playlist அது click பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வரும். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அது click பண்ணி learn பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4th one பார்க்கலாம். சோ CP cost price கொடுத்திருக்காங்க, market price கொடுத்திருக்காங்க. நீங்க SP find பண்ணனும். டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அது வெச்சு நீங்க ஃபைண்ட் பண்ணனும், இல்லனா டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் பண்ணனும். profit வந்து இங்க கொடுக்கல, அப்ப அது வந்து ஃபைண்ட் பண்ணனும். லாஸ் வருதுன்னா லாஸ் ஃபைண்ட் பண்ணனும். எது கேக்குறாங்களோ அதுதான் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணனும். சோ 4thல ஃபர்ஸ்ட் சம் CP. சோ CP கொடுத்திருக்காங்க. CP வந்து என்னது? rupees 110. நெக்ஸ்ட் MP மார்க்கெட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. சோ rupees 130. ஓகே, இது ரெண்டு கொடுத்திருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து நில்லுன்னு கொடுத்துட்டாங்க. சோ டிஸ்கவுண்ட் வந்து நில். ஓகே, NIL நில். சோ நீங்க வந்து SP and profit இல்லனா loss ஆன்னு சொல்லி நீங்க ஃபைண்ட் பண்ணனும். So you have to find SP is equal to question mark next profit 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 or loss எது வருதுன்னு சொல்லி நீங்க அதுவும் ஃபைண்ட் பண்ணனும். ஸ்டூடண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் பண்ணனும். சோ செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, DISCOUNT மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் பிரைஸ் வந்து என்னது? 130. டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? எதுவுமே இல்ல. சோ நில்லுன்னு கொடுத்துட்டாங்க. சோ 0. சோ 130 minus 0 130. சோ செல்லிங் பிரைஸ் வந்து என்னது? 130. ஓகே, சோ அவங்க எவ்வளவுக்கு வாங்குறாங்க? 110. 110க்கு வாங்குறாங்க டீலர் கிட்ட இருந்து. அவங்க எவ்வளவு செல் பண்றாங்க? 130. அப்ப என்ன வரும்? கண்டிப்பா ப்ராஃபிட் தான் வரும். சோ ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம போட்டிருக்கோம். சோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இஸ் selling price minus cost price. So selling price minus cost price. So selling price வந்து 130 minus cost price வந்து 110 rupees. Okay, so subtract பண்ணுங்க. subtract பண்ணீங்கன்னா 0, 3 minus 1 2. So 1 minus 1 0. So 20 rupees. So 130ல 110 போச்சுன்னா 20 rupees. So இதுதான் வந்து profit. Okay, so profit தான் வருது. செல்லிங் பிரைஸ் வந்து 130. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து 20 rupees. புரியுதா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? CP வந்து 110. நெக்ஸ்ட் MP வந்து 130 rupees 110 rupees. ஓகே, சோ இது வந்து MP. டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ? டிஸ்கவுண்ட் வந்து 10. So நீங்க SP find பண்ணனும். SP is equal to question mark next profit இல்லனா loss எது வருதுன்னு சொல்லி நீங்க find பண்ணனும். ஓகே, so first solution SP find பண்ணனும். SP is equal to market price minus discount. So discount வந்து எவ்வளோ? 10. So market price வந்து 130 minus 10 rupees is equal to 130ல 10 போச்சுன்னா 120 rupees. So selling price is equal to 120 rupees. இப்ப profit loss இங்க பாருங்க, 110 டீலர் கிட்ட இருந்து வாங்குறாங்க, 120க்கு விக்கிறாங்க. கண்டிப்பா profit. So PROFIT. So profit is equal to ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏன் ப்ராஃபிட்னு சொல்றோம்? CP காஸ்ட் பிரைஸ், இது வந்து செல்லிங் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸை விட ஸ்மாலா இருக்கு. ஸோ இதனால நம்ம வந்து ப்ராஃபிட்னு சொல்றோம். ஓகே, ஸோ செல்லிங் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ SP மைனஸ் CP இஸ் ஈக்குவல் டு 120 மைனஸ் 110 rupees இஸ் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணீங்கன்னா rupees 10. So இதுதான் வந்து ஆன்சர். ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் is equal to rupees 10. So இதுதான் வந்து ஆன்சர். தேர்ட் ஒன் CP is equal to 110. Next MP
is equal to 130. Next discount வந்து 30 rupees. இது எல்லாமே rupees தான். ஓகே கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டா லாஸா அதுதான் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும். LOSS எது வரும்னு சொல்லி நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ 130 minus 30 rupees is equal to 130ல 30 போச்சுன்னா 100 rupees. அப்போ இது வந்து என்னது செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 rupees. ஓகே பட் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 110 இது வந்து 100. அப்போ லாஸ். ஏன்னா வந்து சிபி காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் டீலர் கிட்ட இருந்து வாங்குறாங்க அதுதான் பெருசாக இருக்கு. இது வந்து ஸ்மாலாக இருக்கு. அப்போ நம்மளுக்கு லாஸ். ஸோ லாஸ் is equal to CP minus SP. So CP வந்து என்னது 110 minus SP வந்து என்னது 100 rupees is equal to rupees 10. Okay, so loss தான் வருது. So loss is equal to 10 rupees. புரியுதா? fourth one என்ன கொடுத்திருக்காங்க? CP is equal to 110. next MP. ஸோ MP வந்து 120. டிஸ்கவுண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கல. நில்லுன்னு எழுதிக்கலாமா? நில்லு. ஸோ டிஸ்கவுண்ட் எதுவுமே கொடுக்கல. பட் நீங்கள் அது வந்து ஃபைன் பண்ணிக்கணும். ஓகே ப்ராஃபிட் தான் நில் கொடுத்துருக்காங்க. லாஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் PROFIT ப்ராஃபிட் இஸ் equal to question mark. ஸோ நில். ஸோ ப்ராஃபிட் இஸ் equal to நில். next loss 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 is equal to 10. அப்போ நீங்க ஃபைன் பண்றது என்னது டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் தான் நீங்க வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே டிஸ்கவுண்ட் is equal to question mark. இதுதான் நீங்க வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ நீங்க டிஸ்கவுண்ட் ஃபைன் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸும் ஃபைன் பண்ணணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் equal to question mark. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபைன் பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸ். ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே அப்படி இல்லைன்னா லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ லாஸோட ஃபார்முலா இதுதானே காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இது வச்சு நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம். லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ லாஸ் வந்து எவ்வளோ 10. காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ 110 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது வந்து நம்ம இந்த சைட் கொண்டு போகலாம். இது வந்து இந்த சைட் கொண்டு வரலாம். ஓகே ஸோ செல்லிங் ப்ரைஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். 110 இந்த 10 இந்த சைடு வரும்போது மைனஸாக சேஞ்ச் ஆகும். ஏன் நம்ம இந்த சைட் கொண்டு வரோம்? ஏன்னா இங்கே வந்து மைனஸ் இருக்குது. செல்லிங் ப்ரைஸ்க்கு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளுக்கு ப்ளஸில் வேணும். ஓகே ஸோ செல்லிங் ப்ரைஸ் is equal to 110 minus 10 100. So 100 rupees. Okay 100 rupees. So selling price வந்துடுச்சு. ஓகே இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் ஃபைன் பண்ணணும். டிஸ்கவுண்ட் DISCOUNT டிஸ்கவுண்ட் is equal to market price minus selling price. So market price வந்து என்னது rupees 120 minus selling price என்ன வந்துச்சு 100. ஓகே ஸோ 100 rupees. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க rupees 20. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ? டிஸ்கவுண்ட் DISCOUNT டிஸ்கவுண்ட் இஸ் equal to rupees 20. தட்ஸ் ஆல். ஓகே ஸோ ஃபிஃப்த் ஒன் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல. ஸோ கொஸ்டின் மார்க் அது நீங்கள் ஃபைன் பண்ணணும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120. நெக்ஸ்ட்டு SP ஃபைன் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் DISCOUNT டிஸ்கவுண்ட் இஸ் equal to rupees 10. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் PROFIT ப்ராஃபிட் வந்து 10 இல்லை 20 rupees. ப்ராஃபிட் வந்து 20 rupees. நெக்ஸ்ட் லாஸ் LOSS லாஸ் வந்து நில் NIL நில். ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம்.
ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணலாம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா என்னது? மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கறனால நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் DISCOUNT. சப்போஸ் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் லாஸ் ஃபைண்ட் பண்ணுவோம்ல, அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் SP ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 120 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து என்னது 10. ஸோ 120 minus 10, 110 rupees. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் 110 rupees. இப்போ நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? CP, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் PROFIT, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு SP மைனஸ் CP. ஸோ ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க? 20. ஓகே, இது 20 தானே? ஸோ 20 கொடுத்துட்டாங்க. 20 இஸ் ஈக்குவல் டு SP வந்து 110 மைனஸ் CP. ஓகே, 110 மைனஸ் CP. இப்போ நீங்கள் CP ஃபைண்ட் பண்ணணும். ஸோ CP இந்த சைட் கொண்டு வரலாம், ஏன்னா இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ CP இந்த சைட் கொண்டு வாங்க. 110 இந்த 20 இந்த சைடு வரும்போது மைனஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 110 minus 20. so இது 0. 11ல 2 போச்சுன்னா 9. okay, 11ல 2 போச்சுன்னா 9. so 90 rupees. so cost price is equal to 90 rupees. any doubt? so 0 minus 0 0. 1ல 2 போகுமா? போகாது. so borrow பண்ணுங்க. இது வந்து 11, இது வந்து 0. so 11 minus 2 90. okay, so cost price is equal to 90 rupees. okay, any doubt? so இதுதான் வந்து ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் 4th ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.